இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 16 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே சான் ஷினோபியான்ட்டு ஷாக் ஆயிருப்பான் நருட்டோ. உங்கள் வில்லேஜில் இருந்து அப்படின்னு கக்காஷி கேட்கும் போது இது எனக்கே பெருசாக தெரியல, காரா மிஸ் ஆனதுலேருந்தே இவனை வில்லேஜ்குள்ளே காணோம் அப்படின்னு லேடி சியோ சொல்லவும், அக்காட்சுகியோட ஸ்பையா இருப்பானோன்னு சக்குரா கேட்கவும், அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா 4 வருஷம் அவன் கவுன்சிலில் இருந்திருக்கான் அப்படின்பாங்க சியோ. லீ இவன் வேஷம் போட்டு வந்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணியான்னு கேட்கும் போது, இல்லை லீ இது அனதர் லெவலில் இருக்கு அப்படின்பா நெஜி. கக்காஷி இந்த பாயிண்ட்ல ஃபயர் பால் ஜுட்ஸு கிரியேட் பண்ணதே உச்சிஹா கிளான் தான், இது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்பாரு. இதை ஏன் கக்காஷி சொல்றாருன்னா, அந்த ஃபயர் பால் ஜுட்ஸுங்கிறது ஃபேக் எல்லாம் கிடையாது, அது ரியல் திங் அப்படின்பாரு. கீசமே அந்த இட்டாச்சி 2 பேருமே பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதே இடத்துல தான் உட்காந்துருப்பானுங்க. இட்டாச்சி கண்ணை முழிக்கவும், நீ இதை முடிச்சிட்டியா அப்படின்னு கீசமே கேட்பான். ஆமா என்னோட சக்கரம் முடிஞ்சிருச்சு அப்படின்பா இட்டாச்சி. கீசமே இந்த பாயிண்ட்ல வெறும் நம்மளோட 30% சக்கராவை சாக்ரிஃபைஸ் பண்ணது மூலமா இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணிருக்கோம், இது உண்மையாமே செம ஹேண்டியான ஒரு ஜுட்ஸு தான். ஆனா நம்ம கொடுத்த சக்கராவோட குவான்டிட்டி தான் அவ்வளவா இல்லாம போச்சு, எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த ஜுட்ஸும் யூஸ் ஆகுது அப்படின்னு கீசமே சொல்லவும், ஆனா அதுதான் நமக்கு அதிகமான டைம் கொடுத்துருக்கு அப்படின்பா இட்டாச்சி. காராவோட உடம்புல இருக்க ஷுகாக்குவோட சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. கெட்டோ ஸ்டாச்சுவோட கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா முழிக்காத காட்டுவாங்க. இட்டாச்சி அண்ட் கீசமேவோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ல கண்ணு ஓபன் ஆகவும், அக்காட்சுகியோட லீடர் பாத்தீங்கன்னா ஜுட்ஸு முடிஞ்சிச்சா, இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, அதுவே நமக்கு போதும் அப்படின்ட்டு இட்டாச்சி அண்ட் கீசமே 2 பேத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணுவான். சசோரி சொல்றது ஈஸி தான், சாக்ரிஃபைஸ் பண்ண 2 பேருமே என்னோட சப்பார்டினேட்ஸ்ல அப்படின்பா. அக்காட்சுகியோட லீடர், அதுக்கு நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும், என்னோட ஆல்மார்ட்டோ ஜுட்ஸுனால தான் அவனுங்க 2 பேர்த்தனால அக்காட்சுகியோட மெம்பரா இருக்க முடிஞ்சு, என்ன கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படின்ட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் முடிய போகுது அப்படின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த சீக்ரெட் ஆஃப் ஜின்சுருக்கி அப்படிங்கிற எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. 10-10 அப்படின்னா ரியல் ஒன் எங்கேயோ வந்து இவன் ஆப்ரேட் பண்ணிருக்கான் அப்படின்பா. நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்மள இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்பா நிஜி. அதுதான் நமக்கு தெரியல, வாங்க சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்பா லீ. சரி கிளம்பலாம் அப்படின்பார் காய். இந்த வழின்னு சொல்லி பாக்கும் கூட்டிட்டு போகும். சியோ பாத்தீங்கன்னா லெட்டர் எழுதுவாங்க. இந்த பாயிண்ட்ல நான் நினைச்ச மாதிரியே நம்ம நேரத்தை கடத்த வச்சிருக்காங்க அப்படின்பாங்க சியோ. கக்காஷி இது உண்மையாமே செம ஜுட்ஸு அப்படின்பாரு. சக்குரா நருட்டோவை பார்த்துட்டு, இப்படிப்பட்டவங்களோட எல்லாம் நீ ஃபைட் பண்ணுவீன்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல நருட்டோ அப்படின்னு திங்க் பண்ணுவா. சியோ லெட்டர் எழுதிட்டு நம்மளோட நேரத்தை இப்படி கடத்துறாங்கன்னா டவுட்டே இல்ல, ஆல்ரெடி டெய்ல்டு பீஸ்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்பாங்க. கக்காஷி நம்மகிட்ட நேரம் இல்ல, சீக்கிரம் காரா கிட்ட போனோம் அப்படின்பாரு. சக்குரா டெய்ல்டு பீஸ்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னா என்னன்னு கேட்பா. அவங்க ஷுகாக்குக்காக தான் வந்திருக்காங்க, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புது ஜின்சுருக்கியோட உடம்புல செலுத்துவாங்க போல அப்படின்பாங்க. ஜின்சுருக்கினா என்னன்னு கேட்பா சக்குரா. சியோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, டெய்ல்டு பீஸ்டோட பவர் அப்புறம் நிறைய லேண்ட்ஸ் அவங்களோட மிலிட்டரி பவர்ஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னு. அப்படிங்கும் போது சக்குரா தலையாட்டுவா, அந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்றவங்கள தான் ஜின்சுருக்கின்னு சொல்லுவாங்க அப்படின்பாங்க சியோ. சக்குரா அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது அப்படின்பா. இதுக்கு முன்னாடி சியோ பாத்தீங்கன்னா சக்குரா கிட்ட டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட அதிகப்படியான சக்கரா இருக்கும், உலகத்துல இருக்க எல்லா ஹிடன் வில்லேஜஸ்மே இந்த டெய்ல்டு பீஸ்ட தன்னோட மிலிட்டரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இது யார் கைகளுக்கு வரப்போகுதுன்னு. ஆனா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னாலே சர்பாஸ் பண்ண முடியாதனால யாராலையும் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரசன்ட்ல இருக்க சியோ கடைசியில அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண நினைச்ச நிறைய பேர் அந்த பவர்ஸ் இருக்க டெய்ல்டு பீஸ்ட மனுஷங்களோட உடம்புல சீல் பண்ணாங்க. அது மூலமா டெய்ல்டு பீஸ்டோட எக்ஸ்ட்ரீம் பவரை சப்ரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, அப்படிதான் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு சியோ சொல்லவும் நருட்டோ அவன் வயித்துல கை வச்சு பார்ப்பான். யார் உடம்புக்குள்ள டெய்ல்டு பீஸ்ட் சீல் பண்ணப்பட்டிருக்கோ எங்க வில்லேஜ் சேர்ந்த காரா மாதிரியான ஆட்களை ஜின்சுருக்கின்னு சொல்லுவாங்க அப்படின்பாங்க சியோ. இந்த ஜின்சுருக்கியா இருக்கவங்க கிட்ட கனவுலம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர் இருக்கும், அதுக்கு காரணம் அந்த டெய்ல்டு பீஸ்ட் தான். காராவையும் சேர்த்தி சாண்டோட ஹிஸ்டரியில மொத்தம் 3 ஜின்சுருக்கி இருந்திருக்காங்க அப்படின்பாங்க சியோ. இதுக்கப்புறமா அவங்களோட ஸ்கிரால் எடுத்து ஒரு மெக்கானிக்கல் பேர்டை சமன் பண்ணி ஒரு ஸ்கிராலை அதோட வாயில வச்சு நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாட்டி விடுவாங்க. இந்த ஒரு ஸ்கிரால்ல பாத்தீங்கன்னா யூராவை பத்தி தான் எபிசோட் காமிச்சிருப்பாங்க. சக்குரா ஜின்சுருக்கியை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட வார் நடந்திருக்கு இல்லையான்னு சொல்லி கேப்பா. சியோ ஆமான்பாங்க. சக்குரா செம்ம காண்டாயிருவா. அப்ப ஜின்சுருக்கிய மாறினவங்கலாம் அப்படின்ட்டு நருட்டோ இருக்கிறத பாப்பா. இந்த பாயிண்ட்ல அந்த டெய்ல்டு பீஸ்ட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேப்பா. டெய்ல்டு பீஸ்டோட பவரை இன்ஸ்டன்டா பேலன்ஸ் பண்ற எபிலிட்டியோட ஒரு சீலிங் ஜுட்ஸு, அப்புறம் அதிக டைம். ஆனா அந்த ஜின்சுருக்கி உடம்புல இருக்க டெய்ல்டு பீஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா அப்படிங்கும் போது சக்குரா ஷாக் ஆவா. அவ ரியாக்ஷனை பார்த்தே ஆமான்ட்டு ஜின்சுருக்கியோட உடம்புல இருக்க அவங்களோட டெய்ல்டு பீஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா அந்த ஜின்சுரி
ஜின்சூரிக்கு இறந்துருவாங்க அப்படின்பாங்க. எல்லாருமே தகச்சு போய் நிப்பாங்க. காராக்கு முன்னாடி இந்த சாண்டா சேர்ந்த 2 ஜின்சூரிக்கை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட உடம்புல இருந்து ஷுகாக்குவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்பாங்க. சகுராக்கு கண்ணுல தண்ணியே வந்துரும். சகுரா எப்பவும் போல நீ ரொம்ப சென்டிமெண்டலா இருக்க அப்படின்ட்டு ஒன்னும் நினைச்சுக்காத, காராவை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்ட்டு சிரிப்பா நருட்டோ. சகுரா உனக்கு புரியலையா, நான் ஒன்னு நினைச்சு கவலை அப்படின்னு சொல்லும் போதே வாங்க போலாம் அப்படின்ட்டு நருட்டோ கிளம்பிடுவான். சகுரா நருட்டோ நினைச்சுதான் வருத்தப்படுவா. சியோ அனுப்பிச்ச லெட்டர் பாத்தீங்கன்னா எபிசோக்கு வந்து சேர்ந்துரும். காங்க்ரோ எந்திரிச்சு நடந்து வரக்கு ட்ரை பண்ணுவான். விழுகும் போது பாக்கி தான் ஓடி வந்து பிடிப்பாரு. இந்த கண்டிஷன்ல இதெல்லாம் பண்ணாதரா அப்படிங்கும் போது நான் ஓகே தான் அப்படின்ட்டு பாக்கியை தள்ளி விடுவான். நடக்க கூட கூடாதா, இதை விட முக்கியமா கிராணி சியோவை நம்ம கான்டாக்ட் பண்ணணும், என்னால இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியல அப்படின்பாங்க காங்க்ரோ. அப்ப அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க கடைசியா அனுப்பிச்ச இன்ஃபர்மேஷன் தான் ரொம்பவுமே மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் கவுன்சில்ல காட்டுவாங்க. வந்த ஸ்கிரால்ல பாத்தீங்கன்னா யூரா ஒரு ஸ்பைன் இருக்கும். யாருனாலுமே நம்ப முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமா அவன் அந்த கவுன்சில்ல இருந்திருக்கான். இந்த பாயிண்ட்ல பாக்கி டவுட்டே இல்ல, நம்மளோட டிஃபென்ஸை ஈஸியா தாண்டி வர முடியுதுன்னா கண்டிப்பா இப்படிதான் நடந்திருக்கணும். நம்ம என்ன இமேஜின் பண்ண முடியுமா செக்யூரிட்டி இன்சார்ஜா இருக்கவனே எனிமியோட ஸ்பையா இருப்பான்னு அப்படின்னு பாக்கி சொல்லவும் காரா காசேக்காக ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே செக் பண்ணோம், இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு காங்கோரோ கடுப்பாவான். லார்ட் எபிசோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் சம் கைண்ட் ஆஃப் ஜுட்சுனால தான் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருப்பான் அப்படின்பாரு. கவுன்சில்ல இருக்க ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு எதுக்காக அவங்க காசேக்காக பத்தி ஒரு விஷயம் கூட மென்ஷன் பண்ணலன்ட்டு அந்த ஸ்கிரால தூக்கி வீசுவாரு. 5 கிரேட் நேஷன்ஸ்ல ஒருத்தரான காசேக்காகவே சில திருட்டு பயல்கள்லாம் சேர்ந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா, மற்ற லேண்ட்ஸ் கிட்ட போய் எப்படி மூஞ்சியை காட்ட, அப்புறம் அந்த கூட்டத்துல சசோரி ஆஃப் த ரெட் சாண்ட் ஒருத்தன், இது மட்டும் மற்ற லேண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவுமே கேவலம் அப்படின்ட்டு பயங்கர காண்ட்ல இருப்பாரு. காசேக்காக மிஸ்ஸிங்னு மட்டும் மற்ற லேண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும். அதுக்குள்ள எப்படியாவது புது காசேக்காகவே நம்ம தேர்ந்தெடுக்கணும், வில்லேஜை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் காங்கோரோ செம கடுப்புல இருப்பான். காரா ஒன்னும் திரும்ப வரவே மாட்டான்னு இல்லையே அப்படின்னு சொல்லி பாக்கி கத்துவாரு. ஜோசகி அவன் இங்க திரும்ப வராம இருக்கதே நல்லதுதான் வில்லேஜுக்கு அப்படின்பாரு. காங்கோரோ பாக்கி 2 பேருமே கடுப்பாவாங்க. என்னதான் சொல்ல வரீங்கன்னு பாக்கி கேட்கவும் காரா ஒரு கட்டுப்படுத்த முடியாத மிருகம், அவனுக்குள்ளதான் அந்த ஒன் டெயில் பீஸ்ட் இருக்கு, அவனை காசேக்காக ஆக்குறது மூலமா அவனை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைச்சோம், ஆனா கடைசியில அவன் எப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போவான்னு சொல்ல முடியாதுல, அவன் கண்டிப்பா நமக்கு பிரச்சனை தான். காராக்குள்ளதான் ஆரம்பத்துல இருந்தே ஒன் டெயில் ஷுகாக்கு இருக்கு, ஆனாலுமே அவன் அன்ஸ்டேபிள் எக்ஸ்பெரிமெண்ட், அது அவனோட அப்பா 4th காசேக்காகவே தெரியும், அதனாலதான் அவனை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு. இப்ப இருக்க சின்ன பசங்கள்லாம் குருட்டுத்தனமா இருந்தா அவன மாதிரி இருக்கணும்னு அட்மைட் பண்ணிட்டு தெரியுறானுங்க. ஆனா இங்க உண்மை என்னன்னா நிறைய பேர் அவனை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா காங்கோரோ அவன் உட்கார்ந்து இருந்த சேர்ல இருந்து எந்திரிச்சு போவான். அவங்ககிட்ட இருந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல யாரும் வைக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே திரும்பவும் இந்த மாதிரியான குப்பத்தனமான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கவுன்சில்ல இருக்கன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு சட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். பாக்கி காங்கோரோ நிறுத்து அப்படின்பாரு. இங்கதான் காசேக்காகவோட ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கு, இந்த இடத்துக்குன்னு ஒரு புனித தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எபிசோ உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனாலுமே அவன் சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்குல்ல, உண்மையை நம்ம சந்திச்சேதான் ஆகணும், இது காரா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிற இஷ்யூலாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் காங்கோரோ ஜோசகியை விட்டுருவான். கவுன்சில்ல இருக்க இன்னொரு மெம்பர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, 3rd காசேக்காகவே கடத்தி இருக்காங்க, அவரை கடத்தினதுக்கு அப்புறமா இந்த லேண்ட்ஸ்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துச்சு, 3rd காசேக்காக எங்க இருக்கிறாருன்னு தேடுறதுல ஆர்வம் இல்லாம வில்லேஜுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுத்திருந்தா கூட நல்லா போயிருக்கும் அப்படின்பாரு. இதை கேட்ட காங்கோரோ என்னதான் சொல்ல வரீங்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்பான். சாண்டோட ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா 3rd காசேக்காகவோட ஒரு பவர்ஃபுல்லான ஆளை பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட மனுஷனோட உடம்பும் கூட கிடைக்கல அப்படின்பாரு அந்த கவுன்சில் மெம்பர். அவரோட ஸ்டாச்சுவை பார்த்துட்டு 3rd காசேக்காக மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனை எப்படி அவ்வளோ ஈஸியா கொண்டானுங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போதுல கவுன்சில் மெம்பர்ஸ்ல செம்ம கடுப்போட கொண்டிருப்பாங்க. இது மட்டும் திரும்ப நடக்கவே கூடாது அப்படின்னு கத்துவாங்க. அதுக்காக தான் வில்லேஜ் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அப்படின்பாங்க. அதுக்காக தான் பார்டர்ஸ் செக்யூர் பண்றீங்களான்னு காங்கோரோ கேட்பான். காசேக்காக இவ காணோன்ட்டு நம்ம தேடுறதுக்கு போயிட்டோம்னா கிடைச்சதா பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கானது அப்படின்ட்டு நம்ம லேண்ட மொத்தமா அழிச்சிட்டு போயிருவானுங்க, இப்போதைக்கு நமக்கு பார்டர்ஸ் தான் முக்கியம் அப்படின்பாரு. அதுக்குன்னு டெமாரி அனுப்புவீங்களா எந்த ஒரு காரணமுமே இல்லாம அப்படின்னு கேட்பான் காங்கோரோ. பாக்கி காங்கோரோ அப்படின்பாரு. கோசா பெஞ்சை தட்டிட்டு ஆரம்பத்துல நீதான அந்த மிஷன் எடுத்துக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது காங்கோரோனால பதிலே பேச முடியாது. ஜோசகி காராவோட சிப்ளிங்ஸ் அனுப்பிச்சு பார்டரை பாதுகாக்க வைக்கிறது மூலமா இந்த சின்ன பசங்க எல்லாம் காராவை ரெஸ்கியூ பண்ற நான்சென்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் காங்கோரோ ரொம்பவுமே கடுப்புல தான் இருப்பான். பாக்கி டெமாரி இப்ப இருக்கிற இடம் ஆல்ரெடி நிறைய தடவை எனிமீஸ்னால இன்ஃபில்ட்ரேட் செய்யப்பட்ட இடம், நமக்கு அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு ஜோனின் ரேங்க் இல்லைன்னா அதுக்கும் மேல இருக்கவங்க தான் போகணும் அப்படின்னு பாக்கி சொல்லவும் காங்கோரோ பல்ல கடிச்சிட்டு எந்திரிப்பான். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா காரா என்னோட தம்பி அப்படின்பான். காராவோட உடம்புல இருந்து ஷுகாக்குவோட சக்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றத காட்டுவாங்க. அகாட்சுகி
அகாட்சுகியோட லீடர் ஜெட்சு கிட்ட அந்த 2 பாடியும் டிஸ்போஸ் பண்ணிரு அப்படின்பாரு. சாசோரியோட சப்பார்டினேட்ஸ் பெயின் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்பான் இட்டாச்சி கிட்ட. இட்டாச்சி அவங்க 4-man ஸ்குவாடா இருந்தாங்க. ககாஷி ஹாட்டகே, சக்குரா ஹருனோ, லீஃப சேர்ந்த நருட்டோ உசுமாக்கி, 9 டெயில் ஜின்ஜுரிக்கி, அப்புறம் சாண்டோட எல்டரான சியோ அப்படின்பான். கிரானி சியோவா அப்படின்ட்டு சாசோரி ஷாக் ஆவான். நருட்டோ பெருமூச்சு விட்டுட்டே வருவான். இதை பார்த்த ககாஷிக்கு புரிஞ்சிடும் அவன் இன்னுமே அந்த ஜெயண்ட் ரசங்கான வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம தான் இருக்கான் அப்படின்னு. காய் ரொம்பவுமே கஷ்டப்படுவாரு. கேட் ஆஃப் ஜாய் ஓபன் பண்ணிருக்கான்ல, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாக்கும் திங்க் பண்ணும். லீ காய் நோட் பண்ணிட்டு கேட்பான். நான் ஃபுல் எனர்ஜியோட தான் இருக்கேன் லீன்ட்டு சிரிப்பாரு. ஒரு கிளையில மோதி விழுந்துருவாரு. பார்த்தா ஒன்னும் நல்லா இருக்க மாதிரி தெரியலையேன்னு டென்டன் பார்த்துட்டு இருப்பா. அசாகுஜாக்கு யூஸ் பண்ணிருக்காரு, ஒன்னும் பண்ண முடியாது, அவர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்பா நெஜி. டெமாரியும் அவளோட டீமும் பாத்தீங்கன்னா அவங்க பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க. மாட்சுரி இருந்துட்டு இந்த இடத்தைய பாதுகாக்க போறோம் அப்படின்னு கேட்கும் போது மேல இடத்துல ஆர்டர் வந்திருக்குல, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்பா டெமாரி. 24 ஷிஃப்ட்ஸா நம்ம அதை பாதுகாக்கணும், இப்பையில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்பா. ககாஷி ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்ல எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவாரு. என்னன்னு நருட்டோ கேட்பான். நம்ம சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்க போறோம்னு சொல்லவும் சியோ பாத்தீங்கன்னா நல்ல டெசிஷன் தான் அப்படின்பாங்க. நருட்டோ நீங்க தானே சொன்னீங்க நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல, நம்ம இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா காரா இறந்துருவான்னு சொல்ல வரும்போதே ககாஷி அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபேக் இட்டாச்சியோட சண்டை போட்டதுக்கு அப்புறமாவே நம்ம வர ஸ்பீடுங்கிறதே ஸ்லோவாயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது சக்குரா ஆமா அப்படின்பா. அதனால நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா நாளைக்கு முழு வேகத்தோட அங்க போலாம், காராவை கடத்தவங்களோட ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அப்படின்பாரு. நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் வேணும் அப்படின்னு ககாஷி சொல்லவும் புரியுது அப்படின்பா நருட்டோ. நைட் ஆயிரும். கீசமேவோட ஃபேக்கா வந்த பர்சனை பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்றதுக்கு ஜெட்சு வந்திருப்பான். இது கீசமேவோடதே தான், இதை டிஸ்போஸ் பண்றதுலயும் ஒருத்தருக்கு அப்படின்பா ஜெட்சு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி டெத் ஆஃப் காரா அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நருட்டோ லீஃபோட டூரிசம் சொசைட்டியை தான் பார்க்க போறோம் அப்படின்பா. இந்த தடவை டெமாரியன் காங்குரோவுக்கு நம்ம ஊர்ல இருக்க ஹாட் ஸ்பிரிங்கை காட்ட போறேன் அப்படின்ட்டு காங்குரோ அண்ட் டெமாரிக்கு இந்த இடத்த காமிச்சிட்டு இங்க இருக்க தண்ணி ரொம்பவுமே சூடா இருக்கும், என்னோட முன் அனுபவத்துல சொல்றேன் அப்படின்பா. தண்ணியில நடக்க ட்ரை பண்ணும்போது உள்ள விழுந்திருப்பான் இல்லையா அந்த இன்சிடென்ட். இதுக்கப்புறமா 3 பேருமே குளிக்க போவாங்க. டெமாரி காங்குரோ கிட்ட சோப் கேப்பா, உன்னோட நீ கொண்டு வரலையான்னு கேட்கும் போது நருட்டோ ஆர்வத்தோட போய் எட்டி பாப்பான். எட்டிலாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி பக்கெட்டை விட்டு எறிவா டெமாரி. கடையில உட்காந்துட்டு இருக்க டெமாரி காத்த விசிறிக்கிட்டே ஒரு நல்ல ஹாட் ஸ்பிரிங் தர ஃபீலிங் மாதிரி எதுவுமே இல்லையா அப்படிங்கும் போது காங்குரோ ட்ரிங்க் பண்ணிட்டு ஆமா ஆமா வீட்டுக்கு போன உடனே சாண்ட் பாத் எடுக்கணும் அப்படின்பா. சாண்ட் பாத்தா அப்படின்ட்டு டெமாரி காரா சாண்ட் கஃபின் ஜுட்சு பண்ணுவான் இல்லையா, அதை திங்க் பண்ணி பாப்பா. அது சரி அப்படின்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.